அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடிகளை வேட்டையாடிய டெல்லி போலீஸ் அதிரடி, கடும் அதிர்ச்சியில் திமுக. இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கும் நிலையெல்லாம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 27 ரவுடிகள் சிக்கியிருக்காங்க இல்லையா. மர்ம நபர்களால் கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார் இல்லையா. இந்த நிலையில் இவருடைய கொலை வழக்கில் மர்மங்கள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி கட்சி நிர்வாகிகளும் தொடரப்பட்ட வழக்கில் அதிரடியாக இது வரைக்கும் ஒரு 28 ரவுடிகள் சிக்கியிருக்க நிலையில் மீண்டும் பார்த்திங்கன்னா டெல்லியில் சுற்றி வளைத்து டெல்லி போலீஸ் பார்த்திங்கன்னா அதிரடியாக 28வது நபராக முக்கிய நபரை கைது செஞ்சுருக்காங்க. இதை ஊர் தான் பார்த்திங்கன்னா வரைக்குமே வெடிகுண்டு, நாட்டு வெடிகுண்டு சப்ளை பண்ணுற ஒரு நிர்வாகியாக இருக்கார் இல்லையா. இவர் பார்த்திங்கன்னா ரவுடி புதூர் அப்பு பார்த்திங்கன்னா அதிரடியாக சிக்கியிருக்க நிலையெல்லாம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மர்மங்கள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி மீண்டும் சூடு பிடிச்சிருக்க நிலையில் அதிரடியாக கொலை வழக்கில் திமுகவை சேர்ந்த சில அமைச்சர்களும் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு இல்லையா. இந்த நிலையில் முக்கிய நபர் சிக்கியிருக்கும் நிலையில் இவர் விசாரணைக்கு உட்பட்டு விசாரணையில் பார்த்திங்கன்னா தெரிய வந்துச்சு அப்படின்னா திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இவருடைய வழக்கில் பார்த்திங்கன்னா மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கியிருக்க நிலையெல்லாம் மீண்டும் நிறைய மர்ம நபர்கள் மீண்டும் சிக்குவர்கள் பார்த்திங்கன்னா திமுகவை சார்ந்த அமைச்சர்களும் சிக்குவாங்க. ஏற்கனவே நிறைய அமைச்சர்கள் சிக்கியிருக்காங்க இல்லையா. நிறைய கட்சி நிர்வாகிகளும் சிக்கியிருக்கும் நிலையில் இவருடைய வழக்கில் மீண்டும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் பாஜகவில் கூட பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய நபருக்கு இதில் தொடர்பு இருக்குது, இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ சிக்கியிருக்கார் இல்லையா. இந்த ரவுடி சொன்னதாக ஒரு செய்திகள் பரபரப்பாக பரவிட்டு இருக்கிற நிலையில் இந்த வழக்கில் யாரெல்லாம் சிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் தமிழக அரசியலேருந்து ரொம்ப கொலைகளும் நடந்துட்டு வருகின்ற நிலையில் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.